ஆயுர்வேதா மெடிசின்ஸ்னால சைடு எஃபெக்ட் வரும். ஆயுர்வேதா மெடிசின்ஸ்னால கண்டிப்பா சைடு எஃபெக்ட் வராதுங்க. ஆயுர்வேதா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்களே செல்ஃப் மெடிகேஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஆயுர்வேதா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் படி நீங்க மெடிசன் எடுத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வராது, சைடு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆயுர்வேதனாலே ஸ்லோவாரா கேட்கும். ஆயுர்வேதனாலே ஸ்லோவெல்லாம் கேட்காது. ரொம்ப மாசத்துக்கு அப்புறமா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் காட்டுறதை விட்டுட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லயே காட்டிட்டீங்கன்னா சீக்கிரமாவும் பெர்மனண்டாவும் குணப்படுத்தலாம். ஆயுர்வேதனாலே கஷாயமும் தைலமும் தான் குடிப்பீங்களா? ஆயுர்வேதனாலே தைலம் கஷாயம் மட்டும் இல்லைங்க. கிருதம், ஆசவம், அரிஷ்டம், சூர்ணம், லேகியம், ஏன் கோல்டு, சில்வர், காப்பர்னு சொல்லி அதால ஆன ரசௌஷதின்னு சொல்லக்கூடிய பல ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. உங்களோட கண்டிஷன்ஸ்க்கு என்ன மெடிசன் கொடுக்கணும்னு ஆயுர்வேத டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். ஆயுர்வேதால ஹேர் அண்ட் ஸ்கின் ரெமெடி இருக்கா? நிறைய இருக்கு. அது உங்களுடைய ஹேர் அண்ட் ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி தான் நிறைய தைலமும் மெடிசனும் வந்து இருக்கு. உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின் டைப் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். இந்த மாதிரி அற்புதமான ஆயுர்வேத கண்டென்ட்ஸ்லாம் பேஜ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.